வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகுது. இப்போ நம்ம கேகேஆர் ஆர்சிபி மேட்சோட டீமை பற்றி பார்ப்போம். நம்ம ஒரு நல்ல டீம் போட்டு ஃபஸ்ட் ப்ரைஸை ஜெயிப்போம். இதில் 49க்கு 3 crores ஃபஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. நம்ம அது உள்ளே போகலாம். இப்போ நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா 49க்கு ஸ்டார்டிங் 3 crores ஒரு காரு, ரெண்டாவது 50 லட்சம் அந்த மாதிரி இருக்குது. ஒரு டீம் போடுவோம். ஆல்ரெடி போட்டது தான். இந்த டீமை நம்ம இப்போ பார்ப்போம். இதுதான் நம்ம டீமு. யார் யாரை போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். கேகேஆரில் குண்டன் டிகாக் போட்டிருக்கோம் பேட்டிங்கில். அப்புறம் விராட் கோலி, பட்டிதர், ரஹானே, ஆல்ரவுண்டர் சுனில் நரேன், ரசூல், குருணால் பாண்டியா போட்டிருக்கோம். அப்புறம் பவுலர் வருண் சக்கரவர்த்தி, ஹேசல்வுட், புவனேஷ்குமார், ராணா எல்லாருமே போட்டிருக்கோம். இது ஒரு பெஸ்ட்டான டீம். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு குறைஞ்சது 3rd பிளேஸு 4th பிளேஸு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ஆண்ட்ரே ரசூல் கேப்டனாகவும் விராட் கோலி வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கோம். ஏன் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆண்ட்ரே ரசூல் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், பவுலர் எல்லாமே. சுனில் நரேன் ஃபார் லக்லி எல்லாரும் அங்கே தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. விராட் கோலியவும் எல்லோரும் சூஸ் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ அதனால் அவர் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். வருண் சக்கரவர்த்தியை கேப்டனாக போட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள். வருண் சக்கரவர்த்தியை கேப்டனாக போடலாம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு வருண் சக்கரவர்த்தி, ரசூல், விராட் கோலி இந்த 3 பேரை தவிர யாரையுமே கேப்டனாக போட வாய்ப்பு இல்லை. இந்த 3 பேரில் ஒரு ஆள் தான் கேப்டன். நான் ரசூலை சூஸ் பண்ணுறேன். இந்த டீமில் 2 பேர், யாராவது ஒரு 2 பேரை நீங்கள் மாற்றி போட்டிங்கனாலும் வாய்ப்பு இருக்குது பிக் ட்ரீமை அடிக்க. இதுவும் அடிக்கும், இதுவும் அடிக்காதுன்னு சொல்ல, இதுவும் அடிக்கும். ஆனால் ஒரு 2 பேர் ஒரு ஆளை மாற்றி போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அடிக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடியலன்னா லைக் பண்ணுங்கள். கம்பல்சரியாக லைக் பண்ணி விட்ருங்க.